அறிவாளிகள் படித்த மேதைகள் இருக்கக்கூடிய பகுதி நம்ம பகுதி. அப்பேற்பட்ட பகுதி இருந்தாலும் சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு, தொண்டை நாடு. சேர நாடு வேலம் முடித்து, சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து. சான்றோர்கள் யாரு? ஆன்றோர்கள், சான்றோர்கள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அப்பேற்பட்ட நிறைய அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. இப்பேற்பட்ட பகுதிக்கும் இப்பேற்பட்ட தொகுதிக்கு ஒரு ஆள் வரணும்னா தகுதியான ஆள் வரணும்யா. தகுதினா என்ன? தாய் என்றால் தன்னம்பிக்கை, கூ என்றால் குறிக்கோள், தீ என்றால் திட்டமிடுதல். அப்படி தன்னம்பிக்கையோட குறிக்கோளோட திட்டமிட்டு இப்ப நான் வந்திருக்கேன். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப தொண்டை நாடு சான்றோர்கள் நிறைந்த பகுதி அப்படின்னா, சான்றோர்கள் யாரு? சிவனை வழிபடுறவங்க எத்தனை பேரு? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கப்பா, தெரிஞ்சவங்க. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லணும். அவர் படிச்ச அறிவாளிகள் இருக்காங்கன்னா நீங்க சொன்னாங்க. 63 நாயன்மார்கள். பெருமாளை வழிபடுறவங்க எத்தனை பேரு? 12 ஆழ்வார்கள். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 63 நாயன்மார்கள்ல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் அறிவாளிகள் இருக்கக்கூடிய பகுதி. உலக பொதுமறை நூல் எடுத்துக்கோங்க. உலக பொதுமறை நூல்ல இயக்குறது யாரு? வள்ளுவர் பிறந்தகை. 1330 குறள் கொடுத்து 133 அதிகாரத்தை கொடுத்து ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்களை வகுத்து வச்சிருக்காரு. அப்பேற்பட்ட வள்ளுவர் பிறந்தகை பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. இப்பேற்பட்ட நிறைய அறிவாளிகள், நிறைய மகான்கள் பிறந்த நாடு நம்ம தொண்டை நாடு. அதனாலதான் ஆன்றோர்கள் சான்றோர்கள் நிறைந்த நாடு நம்ம தொண்டை நாடுன்றோம். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு வந்துருவோம். சிவன் சொத்து குலம் நாசம். அத கேளுங்க, சிவன் சொத்து குலம் நாசம். என்ன காரணம்? சிவபெருமான் கோயிலுக்கு போறோமே, திருநீரை வாங்குறோம், நெத்தியில அப்படி பூசிட்டு வீட்டுக்கு அங்கே வச்சுட்டு ஏன் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு போயிட்டாங்க? சிவனுடைய சிவன் வந்து நம்ம குலத்தை நாசம் பண்ணிடுவாரா? அப்படி கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, அது ஒரு 2 விஷயம் இருக்கு. அதாவது சிவனுக்கு சொத்து யாரு தெரியுமா? சிவனுடைய பக்தன் தான் சிவனுக்கு சொத்து. அந்த பக்தனுக்கு பிறரால், அதாவது அடுத்தவரால் ஆபத்து ஏற்பட்டால் அவனுடைய குலத்தவே நாசம் பண்ணிடுவாராம். அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்றாங்க. ஏதோ விட்டுப்பட்டு திருநீரை கொண்டு போய் நம்ம கையில எடுத்துட்டு போயிட்டா சிவன் சொத்து குலம் நாசம். சிவன் அதெல்லாம் கிடையாது. கையில எடுத்துட்டு தாராளமா போறான். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இன்னொரு விஷயம், இந்த 63 நாயன்மார்கள்ல நம்ம நாட்டுல தொண்டை நாட்டுல 41 நாயன்மார்கள் பிறந்த நாடுன்னு. இந்த 41 நாயன்மார்கள்ல கோட்புலி நாயனார் ஒருத்தர் இருக்காரு. யாரு? கோட்புலி நாயனார். இந்த கோட்புலி நாயனார் வீரமான ஆளு. எங்க போனாலும் வெற்றியோட வருவாரு. வெற்றியோட வரும்பொழுது நிறைய பொறுக்குவியலோட வருவாரு. அந்த பொறுக்குவியலாம் நெருக்குவியலா மாற்றி அமைச்சு சிவனுடைய பக்தனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். தானமா மூட முடியா இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருப்பாராம். ஆனா அவருடைய குலத்தை சார்ந்தவங்க யாருக்குமே கொடுக்க மாட்டாரா கோட்புலி நாயனார். அப்பதான் பாருங்களே, இந்த கோட்புலி நாயனார் போர் புரிய போறாரு. போர் புரிய போகின்ற வந்து அவருடைய குலத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு சொல்றாரு, இந்த நெற்குயலாம் நீங்க சமைச்சு யாரும் சாப்பிட கூடாது. இது வந்து சிவனுக்குரியது. இது சிவனுடைய சொத்து. இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா சிவனுக்கு செய்யக்கூடிய துரோகம். நம்ம குலத்தை சார்ந்தவங்க யாரும் எதையும் அனுபவிக்க கூடாது, யாரும் பயன்படுத்த கூடாது. இது சிவன் பக்தன் சிவனடியார் யாரு வந்து கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு இவர் போர் புரிய போயிடுறாரு. இவர் போர் புரிய போன நேரத்துல பாருங்களே, சிவன் பக்தன் வந்து கேட்கிறாங்க, யார்கிட்ட? கோட்புலி நாயனார் குலத்தை சார்ந்தவங்க வந்து கேட்கும் பொழுது இல்ல இல்லைன்னு அனுப்பி விட்டுறாரு. அனுப்பி விட்டுட்டு இந்த நெற்குயலாம் இவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க, இவங்களே அனுபவிச்சுக்கிறாங்க. அப்ப கோட்புலி நாயனார் போர் புரிய போனவர் திரும்பி வர்றாரு. அவர் நல்ல அங்கேயும் வெற்றியோட வர்றாரு. வருகின்ற பொழுது நாடே பஞ்சபாட்டில கிடக்கு, பசி பட்டினி பஞ்சபாட்டில கிடக்கும் பொழுது அப்பதான் பார்த்தாரு, அதிகமான கோபம் வந்துருச்சு. யாருக்கு? கோட்புலி நாயனாருக்கு. என்னடா இப்படி நாடே பஞ்சபாட்டில கிடக்கே, பசி பட்டினி அப்படி கிடக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குலத்தை சார்ந்தவங்க கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னத்தான் அது கிடக்காங்களே அப்படின் போது சிவனுடைய பக்தன் வந்து கேட்கும் போதுதான் நாங்க இல்ல இல்லைன்ட்டு இந்த பொருளை நெருக்குயலாம் நாங்களே சமைச்சு நாங்களே சாப்பிட்டுக்கிட்டோம், அவங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்ன உடனே அப்பதான் பாருங்க கோட்புலி நாயனாருக்கு அதிகமான கோபம் வந்து பக்கத்துல இருக்கிற வாழை உருவுறாரு. வாழை உருவி அவருடைய குலத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சிடுறாரு. ஏன்னா இது சிவனுக்குரிய சொத்து. இந்த சொத்தை யாரு சாப்பிட்டாலும் யாரு அனுபவிச்சாலும் குலத்தை நம்ம குலம் கூட பார்க்க கூடாதியா அப்படின்னு அவருடைய குலத்தையே வெட்டி எரிஞ்சிடுறாரு.
உற்றார் உறவினர் மாமியை மச்சான் எல்லாம் சின்னதா பறி எல்லாத்தையும் வெட்டி எரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு பையன் சிறுவன் அப்படி போய்கிட்டு இருக்கா. அப்படி போயின்ற பொழுது அந்த குழந்தைய கூட விட்டு வைக்கல. இந்த குழந்தையும் சாப்பிட்டுருக்கும்ல, குழந்தை எப்படி சாப்பிடும்? குழந்தை ஒரு 3 வயது பையன், அவனை கூட அப்படி தூக்கி அப்படி வெட்ட போகின்ற பொழுது காவலர்கள் ஓடியாடுறாங்க. ஐயா பாவம் ஐயா, பச்சை குழந்தை, இந்த குழந்தையவாது விடுங்க, இந்த குழந்தைய இப்படி வெட்ட போறீங்கன்னு கேட்கும்பொழுது இந்த குழந்தை சாப்பிட்டுச்சா பச்சை புள்ள அப்படின்னு கேட்கும்பொழுது அப்பதான் சொன்னா நான் கோட்படினாரு, இந்த குழந்தை சாப்பிடலப்பா, குழந்தையுடைய தாய் சாப்பிட்டுருப்பால, தாய் சாப்பிட்டு தானே குழந்தைக்கு பசி அதுல பால் கொடுத்திருப்பால, அப்ப இந்த குழந்தையை சாப்பிட்டதுக்கு சமம் தானே அப்படின்னு சொல்லி பாருங்களே. அவருடைய குலத்தை சார்ந்த அந்த சின்ன பையனை கூட விட்டு வைக்கல, சிறுவன் அந்த சின்ன குழந்தைய கூட விட்டு வைக்கல. கோட்பில் நாயனாரு அந்த சிறுவனை கூட வெட்டி எரிஞ்சிடறாரு. அதுக்குதான் சொல்லுவாங்க, சிவன் சொத்தை அனுபவிச்சதுக்காக சிவனுடைய சொத்து குலம் நாசம், குலத்தை சார்ந்தவங்க எல்லாத்தையும் சாட்சி போடுறாரு. அதனாலதான் சிவன் சொத்து குலம் நாசம் அப்படின்னு சொல்றாரு. ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? சரி, நீங்களா ஏத்துக்கிறீங்களானே? ஏத்துக்கிட்டா ஒரு கை தட்ட வேண்டியதானே, பாருக்கடல பள்ளி வண்டிய மாட்டோம். சரி இருக்கட்டும், நன்றிதான். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பெருமாள் கோவிலுக்கு போறோம்ல, பெருமாள் கோவிலுக்கு போகும்போது கையில என்ன கொடுப்பாங்க சொல்லுங்க யாராவது? துளசி தீர்த்தம், துளசி கொடுப்பாங்க, துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தலையில ஒண்ணு வைப்பாங்கல்ல, அதுக்கு பேர் என்னத்த? பாதம். சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பாதம். பாதம். பாதம் யாருடைய பாதம்? ராமரோட பாதம். யாரு? ராமர். பெருமாள் பாதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ராமர் யாரு? மகாவிஷ்ணுவா தான் இருந்தாரு. பெருமாளுடைய திருவடி கால் பாதம் அப்படின்னு சொல்லிட்டாரு. திருவடி அதுக்கு பேர் வந்து சடாரின்னு ஒண்ணு சொல்லுவாங்க, தலையில வைக்கக்கூடியது பேரு சடாரி. பெருமாள் கோவிலுக்கு போறோம், தீர்த்தம் கொடுக்குறாங்க. இந்த தீர்த்தத்தை வாங்குற வரைக்கும் தான் அது புனிதமானதான். பெருமாள் கோவிலுக்கு போயின்ற பொழுது கையில தீர்த்தத்தை வாங்குற வரைக்கும் தான் அது புனிதமானது. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, இந்த தீர்த்தத்தை வாங்கினதுக்கு அப்புறம் என்ன செய்யறோம்? அப்படி கண்ணில ஒத்தி கொண்டு அப்படியே பருகிடுறோம். பருகினதுக்கு அப்புறம் நம்ம எச்சிப்பட்டதை கொண்டு போய் தலையில தடவிடுறோம். தலையில தடவலாமா? தடவலாமான்னு நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா எதுக்கு போறோம்? புண்ணியத்தை சேர்க்க போறோம். அப்படி தலையில தடவணும் வைங்களே, நம்ம பாவத்தை தான் சேர்க்க போறதுக்கு அர்த்தம். ஏன் கேளுங்க, இந்த துளசி தீர்த்தத்தை கண்ணில ஒட்டி கொண்டு இப்படி பருகினதுக்கு அப்புறம் தடவுறமே தலைக்கு மேல, அப்படி தலைக்கு மேல எச்சிப்பட்டதை வைக்கின்ற பொழுது அதுக்கு மேல வைப்பாங்க பெருமாளுடைய திருவடி ஜடாரி என்று சொல்லக்கூடியது, தலையில வைக்கிறாங்கல்ல. அப்ப அது புண்ணியத்தை சேர்க்கிறோம். எச்சிப்பட்டதை வச்சுட்டு பெருமாளுடைய திருவடியை கொண்டு வைக்கும்போது அது பாவத்தை தாண்டி சேர்க்கிறோம். அப்ப அந்த தவறு யாரும் செய்யக்கூடாது. அதாவது பெருமாள் கோயில் போனோம்னா தீர்த்தம் கொடுக்குறாங்க அப்படின்னம்னா அந்த தீர்த்தத்தை அப்படி கண்ணில் அப்படி ஒத்திட்டு அப்படி வாய் வழியா பருகிடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தலையில் தடவவே கூடாது. அப்பதான் அஞ்ஞானம் மறைந்து மெஞ்ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்கு. இன்னொரு விஷயம், துளசி. இந்த துளசி ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது ஜலந்தராசுரனுடைய மனைவி யாருன்னா பிருந்தை. இந்த பிருந்தை என்ற பெண்மணி வாங்கின சாபம் என்னன்னா, தண்டாரத்தை விட்டு பிரதாரத்தை எச்சிக்க கூடாது. தண்டாரத்தை விட்டு பிரதாரம் யாரு? தன்னுடைய கணவனை விட்டுட்டு அடுத்த ஆடவனை ஏறெடுத்து பார்க்க கூடாது. பிருந்தை அப்படி ஏறெடுத்து பார்த்தானா அவனுடைய கற்புத்தன்மை இழந்து விடுமா. கற்புத்தன்மை இழந்து விட்டதுன்னா கணவர் உயிர் பிரிஞ்சிருமா. அப்படி ஒரு சாபம் வாங்கியிருக்காரு. யாரு? பிருந்தை ஆகப்பட்டவங்க சாபம் வாங்கியிருக்காங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பிருந்தை என்ன செய்யறாங்க, கடவுளை நோக்கி பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்காங்க. பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது இது எல்லாமே ஈசனுடைய சூழ்ச்சியா, எப்படியாவது இந்த அரக்கனை தீர்த்து கட்டணும். யார? சலந்தராசுரனை நம்ம அழிச்சு போடணும் அப்படின்ற ஒரு காரணத்தால மகாவிஷ்ணு கூப்பிட்டு பிருந்தையுடைய கணவரை நம்ம தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்படின்னு பாருங்களே. அவ வாங்கின சாபம் அடுத்தவனை பார்த்துட்டா கருப்பு தன்மை போயிடும், கணவர் உயிர் முடிஞ்சிடும். அந்த காரணமாக வச்சு சிவபெருமான் என்ன செய்யறாரு, மகாவிஷ்ணு கூப்பிட்டு பிருந்தையுடைய கணவர் போல உன்னுடைய உருவத்தை மாற்றி அமைச்சு போன்னு சொல்லிடுறாரு. ஒரு மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு, சந்திராசுரன் மாதிரி உருவத்தை மாற்றி அமைச்சு அப்படி வர்றாரு. அவர் வருகின்ற பொழுது இந்த பெருமையாகப்பட்டவங்க பூஜை பரிகாரம் செய்து கொண்டே இருக்கும்போது என்னடா தன்னுடைய கணவர் போல தெரிகிறது அப்படின்னு இப்படின்னு அந்த அம்மா ஏற எடுத்து பார்த்தாங்கல்ல. ஏற எடுத்து பார்த்த உடனே அந்த பெண்மணியோட கற்புத்தன்மை இழந்து விட்டதான். பெண்மணி கற்புத்தன்மை இழந்து விட்டோடனே கணவர் உயிர் பிரிச்சிருச்சு, சந்திராசுர உயிர் பிரிச்சிருச்சு. அப்பதான் அந்த பெண்ணு பார்த்தா, நான் பிருந்தை, நம்ம கற்புத்தன்மை இழந்து விட்டோம், கணவர் உயிர் பிரிச்சிருச்சு, இந்த உயிர் நம்மளுக்கு தேவையா அப்படின்னு
விருந்தை என்ற பெண்மணி தன்னைத்தானே எடுத்து சாம்பலாக்கிறாங்க. அப்பதான் மகாவிஷ்ணு பாக்குறாரு, பாவம் அந்த பொம்பளை பிள்ளை, நம்ம அழிக்க வந்தது ஜலந்தரா சொன்னார் இவ புருஷனை. ஆனா இந்த பெண்மணி இறந்துட்டாலே, இவ இறப்பதற்கு காரணமே நாமதான் அப்படின்னு இந்த பெண்ணுக்கு ஒரு சாப மோச்சனம் கொடுக்கின்ற காரணத்தினால மகாவிஷ்ணு எங்க போறாரு, நேர கைலங்கிரி போறாரு. கைலங்கிரி போன உடனே சக்தியை பார்த்துறாரு. சக்திகிட்ட நடந்த விஷயத்த சொல்றாரு. சொன்ன உடனே அந்த அம்மா அப்பதான் சக்தியாகப்பட்ட அன்னை ஆதி பராசக்தி என்ன செய்யறாங்க, கையில 2 விதைகளை கொடுத்து தண்ணீரை கொடுத்து அந்த பிறந்த இருந்த சாம்பல்ல தண்ணியை தெளிக்க விதையை தூங்குங்கன்னு சொல்லி கொடுத்து விட்டுறாரு. மகாவிஷ்ணு வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அந்த இறந்த பெண்மணியோட சாம்பல்ல தண்ணியை தூங்குறாரு, விதையை தூங்குறாரு, தண்ணியை தெளிக்கிறாரு. தண்ணியை தெளித்த உடனே அந்த பிறந்த இருந்த சாம்பல் மூலமா துளசி வந்ததாம். இந்த துளசிய மகாவிஷ்ணு என்ன செய்யறாரு, என்னை யாரு வந்து வணங்க வந்தாலும் சரி, பக்தர்கள் யாரு என்னை வணங்க வந்தாலும் இந்த துளசியவே நாங்க பிரசாதமா கொடுக்க வேண்டும்ன்ற மாதிரி ஒரு காரணம். அது ஒரு பக்கம் இருந்துட்டாலும் இந்த பெண் இறப்பதற்கு காரணம் நாம பிறந்தையுடைய சாம்பல் மூலமா வந்தது. பிறந்தை இறந்த சாம்பல் மூலமாக வந்த இந்த துளசியவே நாம கழுத்துல நாமளா மாலையா போட்டுக்கிறோம்னு அன்னைக்கு மகாவிஷ்ணு துளசிய மாலையா போட்டுக்கிட்டாரு. துளசி தீர்த்தத்தையும் பிரசாதமா கொடுத்தாங்க. இப்படி ஒரு காரணம் இருக்கு. ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறீங்களா? கை கட்டுங்க, ஏத்துக்கிட்டீங்க. எனக்கு நான் உட்காந்துருக்கு. சரி, இப்படிலாம் காரணம் நிறைய இருக்கு. அதனால சந்திக்க வேண்டிய ஆட்சியில சந்திக்கணும்ல. ஆமா, கந்தனை படித்து காரியத்தை தொடங்கினாலும் காவிய நாயகாக தொடங்கி திருமண சுந்தரியை விளங்க மாத்தாலே எங்கள் அபிராம வள்ளியே அந்தமெல்லாம் பூத்தாலே புவியடங்க காத்தாலே மாதுளம்பட்டு எழுத்தாலே சார்தனை போது மறவாதற்கு ஒரு திங்கில்லை என்று பாடி பரிவமாக காலியாகவும் நீரியாகவும் உபகாரியாக விளங்கி அந்த தாயவரை துயவரை நம்ம ஆத்தா அந்த முத்துமாரியம்மன் புகழ பாடிடுவோம். முத்துமாரியம்மன் திருநாளா அவள் முகத்திலகை காண வரும்